கிரீஷ் சோடங்கர் வந்து கோவால காங்கிரஸை ஒழிச்சவர். காங்கிரஸை வந்து பிஜேபிக்கு அகென்ஸ்டா ஒரு கூட்டணியை உருவாக்க விடாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பிஜேபியிடம் தோல்வியுற செய்தவர் கிரீஷ் சோடங்கர். அவர் வந்து அவருடைய பொறுப்பே வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுவதுதான். வெளிநாடுகளுக்கு சென்றால் கூட இந்தியில பேசக்கூடிய மோடி தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலத்தில் பேச வைத்தோமா இல்லையா? அச்சமா இல்லையா? கேட்ட கேள்விகளுக்கு நீ ஆங்கிலத்தில் பேசலான்னு நீ வட இந்திய கட்சி உடனே வந்து நாங்க வந்து ஒரு கட்சியாவே மதிக்க மாட்டோம்னு ராகுல் காந்தி இப்படி இந்த கிரீஷ் சோடங்கர் போன்ற ஒரு சிலர்களை வைத்து இந்த கூட்டணியினுடைய பலத்தை கூட்டணியுடைய இதை வந்து உடைப்பது உண்மையிலேயே அவர் ஒரு துரதிருஷ்டவசமான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இவர்களுக்கு வினோசகால விருது புத்தி வந்துவிட்டது. எனவே அதை நம்ம தடுப்பதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவருடைய ஒட்டுமொத்த பாதிப்பும் ராகுல் காந்தியினுடைய செயல்களால் விளையும். தனது செல்வாக்கை இழந்து தனது மதிப்பை இழந்து நிற்கக்கூடிய விஜய் முன்னால் விஜயை நம்பி இவர்கள் போவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல ஒரு சூழலுக்கு காங்கிரசுக்கு வித்திடுவார்கள். கட்சியை வளர்க்க தெரியாதவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்பது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. காங்கிரஸை வெளியே அனுப்பிட்டா எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 சீட் இருக்கு, 25 சீட்ஸ் இருக்கு, அதை வந்து எல்லாருக்கும் அதிகமாக கொடுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் வெளியே போனாலும் 50% கிராஸ் பண்ணும். எடப்பாடியே என்டிஏ ஆட்சி தான் சொன்னார், என்டிஏ ஆட்சி தான் வரும்னு எடப்பாடியே பேசினாரு மேடையில். அப்போ அவர் வந்து எடப்பாடி விட்டு கொடுத்துட்டு தான் அர்த்தம். அது வந்து பெரியார் படத்தை நீக்கின பிறகு அதிமுகவுக்கு என்னங்க திராவிடத்தை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? திராவிடம்ன்ற பேரே தூக்கிட வேண்டியதானே. ஆனால் அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கிற மாத்திர வேண்டியதானே. அதை தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே தொடர்ந்து சலசலப்பு. இப்போது இன்றைய தினம் ஒரு முடிவை சொல்லுங்கள் என்று திமுக தலைமை கூறியதாகவும் KC வேணுகோபால் அவர்கள் ஒவ்வொரு MLAவுக்கும் கால் செய்து பேசினார், ஒவ்வொரு எம்பிக்கும் கால் செய்து அவர் வந்து ஆலோசித்தார் என்றெல்லாம் வந்து கூறப்படுகிறது. நேற்றைய தினம் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஐவர் குழுவினுடைய தலைவர் சோடங்கர் அவர்கள் கூறியிருந்தார், எங்களுக்கு 25 தான் அவங்க தர்ற மாதிரி இருக்காங்க, நாங்க அதுக்கு வந்து ரெடியா இல்லை, எங்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய பட்டியலையும் நீங்க பரிசீலிச்சு எங்களுக்கு உரிய இடம் தந்தாதான் சரி, ஏன்னா உங்களுக்கு இக்கட்டான காலகட்டத்துல நாங்க குறைச்சிக்கிட்டோம் தொகுதிகளை, எனவே இப்ப எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சோடங்கர் குறிப்பிடுகிறார். விஜயை பற்றி மீண்டும் வந்து புகழ்ந்து பேசுகிறார். விஜய் எங்களுடைய பலத்தை புரிந்து வைத்திருக்கிறார், ராகுல் காந்தியினுடைய மதிப்பை அவர் புரிந்து வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டில் எங்களுடைய இருப்பை புரிந்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு புகழ்ச்சியையும் விஜய்க்கு கொடுத்திருக்கிறார். இது அப்பட்டமான ஒரு பிளவை நோக்கிதான் செல்கிறது என்று இன்றைய தினம் நடந்த அந்த டெவலப்மெண்ட் பார்க்கும்போது தெரிய வருகிறது. எப்படி பார்க்கறீங்க? கிரீஷ் சோடங்கர் வந்து கோவால காங்கிரஸை ஒழிச்சவர். காங்கிரஸை வந்து பிஜேபிக்கு அகென்ஸ்டா ஒரு கூட்டணியை உருவாக்க விடாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பிஜேபியிடம் தோல்வியுற செய்தவர் கிரீஷ் சோடங்கர். அவர் வந்து அவருடைய பொறுப்பே வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுவதுதான் என்பது இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஸோ அவர் வந்து எப்படியும் காங்கிரஸை ஒழிக்காம விட மாட்டாரு. காங்கிரஸை வந்து இருக்கக்கூடிய அந்த 18 சீட்டும் கூட கிடைக்காம ஆக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி விஜயிட போய் சேர்ந்து காங்கிரஸை ஒழிக்காம அவர் விட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ராகுல் காந்தி இந்த இதுக்கு இவருடைய ஈவில் டிசைனுக்கு பலியாகி இருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. மோடி வந்து இன்னைக்கு நேற்று வந்து மோடி வந்து இந்தியில பேசுறவர், வெளிநாடுகளுக்கு சென்றால் கூட இந்தியில பேசக்கூடிய மோடி தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலத்தில் பேச வைத்தோமா இல்லையா? அச்சமா இல்லையா? கேட்ட கேள்விகளுக்கு நீ ஆங்கிலத்தில் பேசலான்னு நீ வட இந்திய கட்சி உடனே வந்து நாங்க வந்து ஒரு கட்சியாவே மதிக்க மாட்டோம்னு நம்ம போட்ட அந்த கேள்விக்கு பதிலாக எங்கு சென்றாலும் இந்தியில் பேசிக்கொண்டு தெரிந்த மோடி இன்றைக்கு வந்து ஆங்கிலத்தில் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப மோடியவே இங்க வந்து ஆங்கிலத்தில் பேச வைத்த, இந்தியில இருந்து பேசினா இங்க வண்டி ஓடாது, ஆங்கிலத்தில் பேசினால்தான் ஓரளவுக்கு மதிக்கவாது செய்வார்கள் என்ற நிலையை ஏற்படுத்திய தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி இப்படி இந்த கிரீஷ் சோடங்கர் போன்ற ஒரு சிலர்களை வைத்து
இந்த கூட்டணியினுடைய பலத்தை, கூட்டணியுடைய இதை வந்து உடைப்பது உண்மையிலேயே அவர் ஒரு துரதிருஷ்டவசமான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இவர்களுக்கு வினோத கால விருது புத்தி வந்துவிட்டது. எனவே அதை நம்ம தடுப்பதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவருடைய ஒட்டுமொத்த பாதிப்பும் ராகுல் காந்தியினுடைய செயல்களால் விளையும். இதுல குறிப்பா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த தினம் நேற்றைய தினம், அதில் எப்போதும் வழக்கமாக ஒரு உற்சாகமாக வாழ்த்து தெரிவிப்பது உண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள். என்னுடைய உடன் பிறந்த சகோதரரே என்றெல்லாம் அவர் வந்து குறிப்பிடுவார். மை டியர் பிரதர் அப்படின்லாம் கூட குறிப்பிடுவார். ஆனால் ஏதோ அந்த எக்ஸ்தலத்தில் போடப்பட்ட அந்த வாழ்த்து பதிவு கூட ஏதோ ஒரு கடமைக்கென்று போடுவது போல் இருந்தது என்றெல்லாம் வந்து விமர்சனம் எழுந்தது நேற்றைய தினம். அப்படிதான் வந்து அதே போல மாண்பு முதலமைச்சர் அவர்களும் பிரதர், மை டியர் பிரதர் என்று எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடாமல் நன்றியை மட்டும் அவர் வந்து தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அந்த வாழ்த்திலேயே தெரிய வருது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ராகுல் காந்தி அந்த வாழ்த்திலையும் ஒரு மெசேஜ் வச்சிருக்காரா? அதாவது காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரியும்னு சொல்லுவாங்க. காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரியும் அப்படின்னா என்னதுதான்? காக்கை வந்து கள்ள தூக்கி எறிகிறாங்களான்னு பார்த்து பார்த்து கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காரும், இல்லைன்னா அங்கிட்டு தள்ளி உட்காரும், அங்கிட்டு தள்ளி உட்காரும். கல் வர்ற வரைக்கும் அது இங்கிட்டு மாறி மாறி இடம் மாறி மாறி உட்காந்துட்டே இருக்கும். ஆனா கொக்கு அப்படி இல்லை. கொக்கு டப்புன்னு சத்தம் கேட்டாலே டபக்குன்னு பறந்துடும். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நோக்கம், ராகுல் காந்தியுடைய நோக்கம் என்ன என்பது நம்மளுக்கு நல்லா புரியுது. இந்த நோக்கம் வந்து ஒரு சுமூத்தான ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகி கொண்டிருப்பதை தெளிவாக காட்டுகிறது. எந்த அளவுக்கு இவர்கள் கொண்டு போய் நிறுத்துவார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். தனது செல்வாக்கை இழந்து, தனது மதிப்பை இழந்து நிற்கக்கூடிய விஜய் முன்னால் விஜயை நம்பி இவர்கள் போவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல ஒரு சூழலுக்கு காங்கிரசுக்கு வித்திடுவார்கள். கட்சியை வளர்க்க தெரியாதவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்பது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. எனவே இவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு வழியை செய்யாமல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அதிக சீட்டு வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. அதை செய்ய வேண்டிய அவசியமும் திமுகவுக்கு இல்லை. 18 சீட்டுக்கு மேல கொடுப்பது இது வீணான ஒரு நிலையாகத்தான் போகும். 25 சீட்டு கொடுப்பது பெரிய விஷயம். அது 18க்கு மேல கொடுக்க கூடாது என்பது எனது கருத்து. அதற்கு வேலை வேண்டும் என்றால் அவர்கள் தாராளமாக விஜயிடம் சென்று தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளாவிலும், ஆந்திராவிலும், மலேசியாவிலும், அமெரிக்காவிலும், லண்டனிலும் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், நீங்க சொல்வது போல ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாங்க ஒரு ராஜ்யசபா ஆஃபர் பண்றோம். ராஜ்யசபா ஆஃபர் பண்றதுனால 20 வாங்கிக்கங்க, 20+1 இல்ல ராஜ்யசபா கொடுத்தோம் அப்படின்னா வெறும் 25 தான் அப்படின்ற மாதிரியும் வட்டாரங்கள் தகவல் கூறுகின்றன. அப்படி ஒரு ராஜ்யசபாவையும் கொடுத்து 25 சீட்டுக்கும் மேலேயும் கொடுத்து அகாமடேட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கா? இன்னும் ஏன் இவ்வளவு பணிவா போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முன்வைக்க தோணுகிறது சார். ஒரு அக்கமடேட்டிவா இருக்கணும்னு சொல்லி அனைவரையும் ஒரு இன்க்ளூசிவ் அலையன்ஸ் கொண்டாடணும்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையா நடந்துட்டு இருக்காரு. அந்த பெருந்தன்மைக்கு இவர்கள் சோதனையை உருவாக்குகிறார்கள் என்று நினைச்சால் வந்து இது உண்மையிலேயே வந்து காங்கிரசினுடைய வினோத கால விரோத புத்தி தான் அதுக்கு காரணமாக அமைய இருக்கும். எனவே வந்து 18+ ஒரு ராஜ்யசபா வந்து ஃபிட்டானது இருக்கும். 18 எந்த இடத்துல ஜெயிச்சாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும். பிளஸ் ஒரு ராஜ்யசபா வேணா கொடுக்கலாம். அதுக்கு மேல வேணும்னா போயிட்டே இருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம். அதான் சார், இப்போ காங்கிரஸ் வந்து கொடுத்திருக்கக்கூடிய பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்றதான் சொல்லப்படுது. குறைந்தது 35 ஃபைனல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப விடாபடியா சொல்றாங்க. அதனுடைய எதிரொலியா தான் இப்போ வந்து வெளியே வந்து பேட்டிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி தான் இருக்கணும். அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு நெருடலா இருக்கு. இப்படி கிறிஸ் ஜோடங்கர், ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாணிக்கம் தாக்கூர், இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இவங்க ஒரு கராரா இருக்கிறாங்க. அப்பட்டமா பிளவை நோக்கிறோம். இப்படி ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி முறிவது என்று சொன்னால் 80-85% காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணி தான் வேண்டும் என்று காங்கிரஸை பிளவை நோக்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்ற ஒரு கருத்து நீக்கமற நிறைந்திருக்கிறது. இன்று காலை பரபரப்பாக பலரும் அந்த கருத்தை கூறி வந்தார்கள். எப்படி பார்க்கிறீங்க? அது தப்பு இல்லையா? அது வாய்ப்பு தானே இருக்கு. இப்ப எப்படி பாமக 2ஆ பிளந்துருச்சு, 2ஆ பிளந்து ஒரு பகுதி தான் வந்து என்டிஏட இருக்கு. டிடிவி தினகரன் 2-3ஆ பிளந்து ஒரு ஆள் மட்டும்தான் அங்க இருக்காரு.
ஓபிஎஸ் இங்கே வந்துட்டாரு, சசிகலா தனியா போயிட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து காங்கிரஸ் பிளவுபடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? காங்கிரஸ் பிளவுபட்டு மாணிக் தாக்கூர், ஒரு 4-5 கிரீஷ் சோடங்கர் மாதிரி, கிரீஷ் சோடங்கர், அப்புறம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற அட்ரஸ் தெரியாத ஆளுகள்லாம் விஜய் கூட போய் சேர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்வ பிறந்தக, சிதம்பரம், அப்புறம் பீட்டர் அல்போன்ஸு, அப்புறம் வந்து திருநாவுக்கரசு, இந்த மாதிரி, அப்புறம் கோபண்ணா, இவங்க எல்லாருமே வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது நடந்தாலும் நடக்கலாம், அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு கூட்டணி தொடர்வாக நான் நினைக்கிறேன். மேபி ராகுல் காந்தி வேணா பிச்சுட்டு போகலாம். சார், இப்போ இன்றைய தினம் முதன்முறையாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அழைத்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 12 தொகுதிகள் கேட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த முறை அதிகமாக கொடுத்தே ஆக வேண்டும். 6 கடந்த முறை 6 கொடுத்தார்கள், இந்த முறை 8 அல்லது 10 கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? 10 கொடுக்கலாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு. காங்கிரஸுக்கு கொடுக்கறத குறைச்சிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தா கண்டிப்பா வந்து அவர்கள் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவார்கள். அதுக்கு தகுதியான கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். கண்டிப்பாக அதை வந்து கொடுப்பார் என்று நம்புகிறேன் நான். காங்கிரஸால் இப்போது இருக்கக்கூடிய, அதாவது காங்கிரஸை விடவும் அதிகமாக தங்களோட கூட்டணிக்கு வாக்கு சதவீதத்தை பங்களிப்பு தரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் போர்சஸாக இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு வந்து திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுகிறதா? மொத்தமா அவங்களுக்கு ஒரு பல்கா தூக்கி கொடுக்கறதுனால? அப்படி ஒண்ணும் இல்ல. காங்கிரஸை வெளியே அனுப்பிட்டா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 சீட் இருக்கு, 25 சீட்ஸ் இருக்கு, அதை வந்து எல்லாருக்கும் அதிகமா கொடுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் வெளியே போனாலும் 50% கிராஸ் பண்ணும் டிஎம்கே. 45ல இருந்து 50% எட்டுவாங்க டிஎம்கே. அப்படி பார்த்தா 170 சீட்ஸ் வரும். 200 சீட்ஸுக்கு பதிலாக 170 சீட்ஸ் வந்துட்டு போறது இப்ப என்ன இருக்கு சார்? அதே போல இப்போ என்டிஏல பாக்குறோம், நேற்றைய தினம் வந்து பிரதமர் வந்துட்டு போனாங்க. பியூஷ் கோயல் தலைமையில ஒரு டேபிள்ல எல்லா தலைவர்களும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க, சீட் ஷேரிங் சம்பந்தமாக. இதுலயே கூட பல விமர்சனங்கள். ஏன் மதுரைக்கு போய் அதுவும் என்டிஏங்கிற பேர்ல ஒரு கூட்டணி வந்து கூட்டம் நடத்தணுமா? அதிமுக தானே தலைமை, ராயப்பேட்டையில தானே நடக்கணும். எப்படி திமுக எப்படி அறிவாலயத்துல தான் நடக்குதோ அதிமுகவுக்கு ராயப்பேட்டையில தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் அங்க என்டிஏங்கிற பேர்ல பிரதமரும் என்டிஏ ஆட்சி என்றுதான் கூறிவிட்டு போனார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மௌனம் தான் காத்துக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதிக நீ எடப்பாடியே என்டிஏ ஆட்சி தான் சொன்னாரு, என்டிஏ ஆட்சி தான் வரும்னு எடப்பாடியே பேசினாரு மேடையில. அப்ப அவர் வந்து எடப்பாடி விட்டு கொடுத்துட்டு தான் அர்த்தம். அது வந்து பெரியார் படத்தை நீக்கின பிறகு அதிமுகவுக்கு என்னங்க திராவிடத்தை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? திராவிடம்ன்ற பேரே தூக்கிட வேண்டியதானே. ஆனா அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கிற மாத்திர வேண்டியதானே. அதை பெரியார் படத்தையே தூக்கியாச்சு, அப்புறம் எப்படி திராவிடத்தை சொல்லுவான்? அப்ப வந்து அதை மாத்திர வேண்டியதான், அந்த பேரை மாத்திர வேண்டியதான். அமித்ஷா தான் இது என்டிஏ கூட்டணி தான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் வந்து எடப்பாடி முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய மற்ற துறகாதிபதிகள் எல்லாம் பேசினாங்க. அந்த துறகாதிபதிகள் பேசுறத ஏன் பிரதமர் ரிப்பீட் பண்ணல? பிரதமர் வந்து என்டிஏ ஆட்சியில் சொல்லிட்டு போறாரு. அப்ப பிரதமர் சொல்றது முக்கியமா, இவங்க சொல்றது முக்கியமா? இன்னைக்கு எடப்பாடி டெல்லி போயிருக்கதா கேள்விப்பட்டேன். அப்ப என்னது, அதிமுக ஹைகமாண்டு டெல்லியில இருக்கு. அந்த ஹைகமாண்டு வந்து அமித்ஷா தீலாம் கிடையாது. இப்பதான் பெரியார் எடுத்துட்டாங்களே, திராவிடம் கிடையாது இதுல. அதாவது அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகம் தான் அது பேரு. ஸோ அப்போ வந்து எடப்பாடி தலைமையிலான அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகத்தை வந்து தலைமையிடம் டெல்லியில போய் இப்போ உத்தரவு கேட்கறதுக்காக போயிருக்காரு. போயிட்டு என்டிஏ ஆட்சி நடக்கிறப்ப நீ யாரையும் எங்களுக்கு சீட் கொடுக்கறது, நான் சொல்ற இடத்துல சீட்டு வாங்கிட்டு போன்னு சொல்ல போறாங்க. நடக்க போகுது, வேற என்ன இருக்க போகுது இதுல? சார், இந்த டெல்லி பயணம் மூலமாக ஒரு செய்தி தெரிய வருது. அதாவது இங்க என்டிஏ தான், அதாவது பிஜேபி தான் தலைமை, அதிமுக வந்து சீட்டு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பது இந்த செயல் மூலமா நமக்கு தெரிய வருதா? கண்டிப்பா. அதிமுக சீட்டு பகிர்ந்து கொடுக்குற இடத்துல இல்ல, அதிமுக முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, அதிமுக கூட்டணி ஆட்சி இருக்குன்னு சொல்லி அமித்ஷாவோ மோடியோ இது வரைக்கும் சொல்லல, இனிமேலும் சொல்ல போறது இல்ல. இது வந்து என்டிஏ ஆட்சி தான். என்டிஏ ஆட்சினா பிஜேபி ஆட்சி தான். பிஜேபி ஆட்சினா தமிழகத்துல உத்தரப்பிரதேச மாதிரி ஒரு காட்டாட்சி தர்பாரை, பீகார் மாதிரி ஒரு காட்டாட்சி தர்பாரை,
ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி ஒரு பிற்போக்கு தர்பார அரசாட்சிய அரசு மருத்துவமனைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து அனைத்துமே இலவசம் என்று இருந்ததை மாற்றி எல்லாமே காசு கொடுத்து தான் பண்ண முடியும்னு மத்திய பிரதேசத்தில் கொண்டாந்துட்டான். அதே மாதிரி தமிழகத்தில் வரும். தமிழ்நாட்டில் கோயில்கள் சூறையாடப்படும், தமிழகத்தில் இந்தி திணிக்கப்படும், தமிழகத்தில் வந்து மும்மொழி கொள்கை திணிக்கப்படும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பல்கலைக்கழகங்கள் சூறையாடப்படும். இது எல்லாமே நடக்க போகுது. இதுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ற அதிமுகவின் எச்சம், கடைசியினுடைய மிச்சம் இன்றைக்கு வந்து அமித்ஷாவின் காலடியில் அதிமுக அடை வைத்திருக்கிறது. எனவே வந்து தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வட இந்திய கட்சியான பிஜேபி கட்சியை கண்டிப்பாக தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள். கண்டிப்பாக ஒருபோதும் இந்த கூட்டத்தை கொல்லைப்புற வாசல் வழியாக பதவிக்கு வருவதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். 3ஆம் இடத்திற்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். இறுதியான ஒரே கேள்வி சார், நீங்க சொன்னது போல டிடிவி தினகரன் அவர்களும் நான் வந்து பாஜக தான் சீட் ஷேரிங் பேசுவேன், ஏடிஎம் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ அவர் டெல்லிக்கும் போயிட்டு வர்றாரு. இப்போ கிடைக்க வரக்கூடிய தகவல்கள் அதிமுக 60-65 சீட்லாம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கடந்த முறை 20 சீட்லயே வந்து சுருக்கிட்டாரு பிஜேபியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுவும் பரஸ்பரமா தலைவர்கள் வந்து கொடுத்து அந்த கோப்பு வந்து கையெழுத்தாகல. ஜஸ்ட் ஒரு லெட்டர் பேடு தான் வந்து லீக் ஆச்சு. அதுதான் வந்து ஊடகங்கள் காட்சிப்படுத்தின. இப்போ இந்த முறை சீட் ஷேரிங்ல பெரிய தகராறு வருமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுவாரா? நிறைவான கருத்து. கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறதுன்னா ஒரு வாரத்துல தெரிஞ்சு போமே. எப்படியும் ஒரு வாரத்தை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும், எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே தெரிஞ்சிடும். 170 சீட்டு குறையா எடப்பாடி பழனிசாமி போட்டால் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி என்பது கிடையாது. அது வந்து பிஜேபி மோடியினுடைய காட்டாட்சி தர்பார் தான் இங்கே நடக்கும். எனவே மோடி அமித்ஷாவுடைய வட இந்திய ஆட்சியை நடத்துவதற்கு அமித்ஷா எடப்பாடி பட்டுக்கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்றிருக்கிறார். அதில் முதல் முறையாக பெரியாரை தூக்கி இருக்கிறார். நாளைக்கு பெரியாரை தூக்கியவர் நாளைக்கு அண்ணாவையும் தூக்குவார், எம்ஜிஆரையும் தூக்குவார், ஜெயலலிதாவையும் தூக்குவார். தன்னை மட்டும் அடமானம் வைத்து இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் விலைக்கு விற்று விடுவார் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கும். இதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்படும் என்ற நிலை ஏற்படும். ஒருவேளை அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் சசிகலா மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும் என்று நம்புகிறேன். சசிகலாவும் பிஜேபிக்கு பயந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களாலும் காப்பாற்ற முடியாது. ஒட்டுமொத்தமாக அதிமுக அழியும். ஏற்கனவே வந்து திராவிடம் அழிந்து விட்டது. அனைத்து இந்திய என்ற சொல்லும் அதுக்கு இப்போ வந்து அமித்ஷாவுடைய கட்சியாக இது மாறிவிட்டது. திராவிடம் அழிந்து ஆரியம் புகுந்து விட்டது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரிய முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. எனவே வந்து இந்த ஆரிய முன்னேற்ற கழகத்தை கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இந்த வட இந்திய கட்சியான இந்த பிஜேபி கட்சியை கண்டிப்பாக தமிழகம் புறக்கணிக்கும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். மிக்க நன்றி.